அதே மாதிரி லாலனாத் பகவோ தோஷாக தாடனாத் பகவோ குணாக தஸ்மாத் புத்திரஞ்ச சிஷ்யஞ்ச தாடையே நது லாலயேத் அப்படின்னார். லாலனாத் பகவோ தோஷாக, குழந்தைய இன்னைக்கு ஸ்கூல்ல திட்டினாலே ஏதோ கேஸுங்கிறா. இங்க சாஸ்திரம் என்ன சொல்றது? லாலனாத் பகவோ தோஷாக, நீ குழந்தைய கொஞ்சிட்டே இருந்ததுன்னா பகவோ தோஷாக, தப்புதான் பாவம் பண்ணுவாங்கிறது சாஸ்திரம். தாடனாத் பகவோ குணாக, தாடனாத்னா இங்க அடிக்கிறதுன்னு நம்ம அர்த்தம் பண்ணிக்க வேண்டாம், கண்டிப்பது அப்படின்னு அர்த்தம் வச்சுக்கலாம். சொல்ல வேண்டியது ராமாயணத்துல ஸ்தானக்ரோதா அப்படின்னு ராமருக்கு ஒரு காலாக்னி சதிருஷ கோபக க்ஷமயா பிருத்திவி சமஹா. அதாவது ராமருக்கு கோபம் வராது, வந்ததுன்னா எப்படி வரும்னார்? காலாக்னி மாதிரி வரும், அந்த அளவுக்கு கோபம் வரும். க்ஷமயா பிருத்திவி சமஹான்னார். பொறுமையில எந்த அளவுக்கு பொறுமை அப்படின்னா அது பூமி அளவுக்கு பொறுமை இப்படின்னு நம்ம குருநாதர் இதை சொல்லுவார். அவர் நித்தியப்படி பாராயணம் பண்ணக்கூடியவர், திருவானக்காவல்ல இருக்கார், லக்ஷ்மண கணபாடிகள் பேரு. அவர் நித்தியம் பாராயணம் பண்ணிட்டு அன்னன்னைக்கு அதை அனுபவிச்சு இந்த விஷயங்கள்லாம் சொல்லிட்டே இருப்பார். அவ சொன்னதுதான், நம்ம ஞானத்தினால எதுவுமே தெரிஞ்சினது கிடையாது, அவ சொன்ன விஷயத்தை தான் இங்க நிவேதனம் பண்றோம். அப்படி அதுல எங்க கோபம் வரணுமோ அங்க வரணும். இங்க க்ஷமயா பிருத்திவி சமஹான்னு ஏன் போடுவானே அப்படின்னா, வேதம் சொல்லித்து மாம் மாதா சன்னோ மாதா பிருத்திவி தோகசாதா, இந்த பூமியை தாயின்னு சொல்லித்து, சன்னோ தேவி ரபிஷ்டயே. அதே மாதிரி இன்னொன்னு சொல்லித்து, உர்வி மிமாம் விஸ்வஜனஸ்ய பர்த்ரீம் அப்படின்னு. இந்த பூமியானவள் யாரு தெரியுமாப்பா? விஸ்வஜனஸ்ய பர்த்ரீம், இந்த லோகத்துல இருக்கக்கூடிய எல்லா குழந்தையும் தாங்கக்கூடிய தாய்ப்பா அப்படின்னு வேதம் சொல்லித்து. உர்வி மிமாம் விஸ்வஜனஸ்ய பர்த்ரீம். அதனாலதான் இப்ப ராமாயணத்துல போட்டார் க்ஷமயா பிருத்திவி சமஹான்னு. பொறுமைக்கு உதாரணம் பூமி தான். பொறுமை பூமியை தவிர இன்னொருத்தர் இருக்க முடியாது. அந்த மாதிரி எதுக்கு சொல்ல வந்தோம்? எங்க கோபம் வரணுமோ அங்க வரணும், எங்க வரக்கூடாதோ அங்க வரக்கூடாது, சொல்ல வேண்டிய இடத்துல சொல்லணும். அதுதான் சாஸ்திரம். தாடனாத் பகவோ குணாஹன்னர் தஸ்மாத் புத்திரஞ்ச சிஷ்யஞ்ச தாடையே நதுலாலயேத் அப்படின்னு இந்த சிஷ்யனையும் புத்திரனையும் கண்டிச்சு வளர்க்கணும், கொஞ்சி செல்லம் கொடுத்து கெட்டுடக்கூடாது அப்படின்னு சொல்றார்.